அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து நடிகர்களாக வந்தவங்க. சிரஞ்சீவி, நிறைய பேர். ரகுவரன் வந்து நான் படிக்கும்போது நான் தான் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சேர்ந்துக்கடாப்பான்னு கோயம்புத்தூரில் எனக்கு ஜூனியர் அவரையும் இழுத்து கொண்டாந்து விட்டு ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வந்தார். இதான் எங்கள் மாஃபியா கம்பெனி தான். அங்கேயும் நாங்கள் சும்மா இல்லை, ஒரு காலேஜிலலாம் ட்ராமா போட்டுட்டு அதில் பொம்பளை வேஷத்தில் மட்டுமே நடிக்க வைப்பேன். அப்போ மீசியே கிடையாது, அதிலே டிமிக்கி கொடுத்துருவான். சமயத்தில் ஹீரோயின் இல்லாமல் எல்லாம் ஸ்டேஜில் ரெடியாக இருக்கும், உடனே மீசையை எடுத்துகிட்டு நான் ஹீரோயினாக நடிச்சிடுவேன். இப்படியெல்லாம் எங்களுக்குள்ளே நிறைய கலாட்டாக்கள் நடந்திருக்கு. ஸோ யாருமே சோடை போனதில்லை. அந்த வரிசையில் தலைவாசல் விஜய், அருண் பாண்டியன், ராம்கி, அந்த வரிசையில் என் தம்பி ஆனந்தராஜ் வந்து பாரு எம்ஜிஆர் மாதிரி இப்படியே எங்கள் தங்கம். எப்பவுமே அந்த சிரிப்பு ஒரு சிறப்பான, இன்னைக்கும் நாளைக்கும் எப்போ கேட்டாலும் அந்த நடிக்கிறதுக்கு வேற ஏதாவது செய்யணுமா மாப்பிள்ள சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்பா. அந்த ஆர்வம் வந்து திரைப்பட கல்லூரியிலேருந்து இன்னைக்கு வரையிலும் குறையாமல் இருக்கிறதுனால தான் அவர் இன்னைக்கும் நடிச்சுட்டு இருக்காரு. நான் ஆனந்தராஜை பற்றி மட்டுமே நிறைய பூஸ்டப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு அந்த உரிமை இருக்குது. அப்புறம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணாதுரை காஞ்சியிலிருந்து வந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையே கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில். இப்போ ஒரு அண்ணாதுரை வந்திருக்காரு, பெரிய மாஃபியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாஃபியா கம்பெனி உருவாக்கும், மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தமிழ்நாடுக்கே நீங்கள் வந்து ஆம்பூர் பிரியாணியை சப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய வெற்றிகளை நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்பதை மட்டும் நான் நீங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா வரவங்கெல்லாம் உங்களை பாராட்டுறாங்க. ஏன்னா உண்மையாலுமே இன்னைக்கு சினிமா வந்து காப்பாற்றப்படுவதே இந்த மாதிரி உண்மையாக சினிமாவின் மீது பற்றும் பாசமும் ஆர்வமும் கொண்ட தயாரிப்பாளர்களால் தான். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை தொழிலாளர்கள், ஒரு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாள் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து, இத்தனை கலைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து, அதில் ஸ்பெஷலாக அவருடைய டச்சை அவர் கொடுத்துருக்காரு. ஆம்பூர் டச்சை அங்கேருந்து வரும்போது ஆம்பூர் பிரியாணி தான் சரி, ஆர்காட் பிரியாணி. ஓகே, ஆர்காட் பிரியாணி பார்த்தீங்களா, அதில் கூட ஸ்பெஷாலிட்டி. மிக சிறப்பு ஐயா. உங்களுடைய நிறுவனம் அடுத்தடுத்து நம்ம பேரரசு சொன்ன மாதிரி